the Lord. தேவ ஆவியானவர் இந்த உலகத்தை படைச்சிட்டு கடைசியா மனிதனையும் படைக்கிறாரு. மனிதனை படைச்சிட்டு மனுஷனை பார்த்து இப்படியா சொல்றாரு. ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமாங்க, மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்துல ஆண்டவர் படைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா தான் மனுஷனையே படைக்கிறார். அப்போ மனுஷனை முதல்ல படைச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா, மனுஷன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு விதமான பயம், கலக்கம், திகில் ஏற்பட்டு எப்படி நான் இந்த உலகத்துல வாழ போறேன் அப்படின்ற ஒரு கவலையோட இருந்திருப்பான். ஆனா ஆண்டவர் மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சிட்டு கடைசியா மனுஷனை படைச்சதுனால மனிதன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு பெரிய நிறைவோடு, பெரிய ஆசீர்வாதத்தோடு அவன் பார்க்கிறான். எந்தவித பயம் இருந்திருக்காது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை ஆண்டவர் படைச்சதே மனுஷனுக்காக தான். ஏன்னா இந்த வசனத்துல நம்ம அழகா பார்க்கிறோம், அதை கீழ்ப்படுத்தி அப்படின்னு சொல்லி, அதாவது மனுஷனுக்கு கீழே தான் இந்த உலகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு ஆசீர்வாதமா ஆண்டவர் மனுஷர்களை வச்சிருக்கிறார்ல. இது பழைய ஏற்பாட்டின் காலம். ஆனா இப்படியே போய் காலங்கள் மாறிடுச்சு. தேவன் நினைச்ச மாதிரி மனுஷன் இல்ல. உலகத்துல பாவம் பெருகினதுனால பல ஆசீர்வாதங்களை மனுஷன் இழந்துட்டான். ஆனால் அதே ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அனுப்பி அவரை சிலுவையில ஒப்பு கொடுத்ததின் மூலமாக மனிதன் இழந்த சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே தந்திருக்கிறாருங்க. ஆமா, நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நமக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் சிலுவையில கொடுத்துட்டாரு. சுகம், ஆரோக்கியம், பலன், இந்த உலகத்துல தேவையான சகல ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு கொடுத்துட்டார். அதனால இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன் அப்படின்ற பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், திகில் வேண்டாம், எதிர்காலத்தை குறித்த எந்தவித கேள்விக்குறியும் இனி உங்களுக்கு வேண்டாம். எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி மனுஷன் கையில கொடுத்தாரோ அதே போலதான் நம்மளுடைய கரத்தின் கீழே தான் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்து எந்த பயமும் இல்லாம விசுவாசத்தோட வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க. God bless you all.